அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை, இது கற்போம் கற்பிப்போம் தொடர் காணொலியில் பாகம் 29 யூதர்கள் என்பவர்கள் பெரும் கோழைகள், நயவஞ்சர்கள் என்பதை சமீபத்திய சமகால நிகழ்வுகளை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். எப்படியெல்லாம் பேசுகிறார்கள், எவ்வளவு அநியாயம் செய்தார்கள் என்பதை சூழ்தூக்கி பாருங்கள். அதை பற்றி அல்லாஹ் நமக்கு தெளிவாக முன்கூட்டியே சொல்லிவிட்டான். முகமதே, நயவஞ்சகரை நீ அறியவில்லையா? நீங்கள் வெளியேற்றப்பட்டால் உங்களோடு நாங்களும் வெளியேறுவோம். உங்கள் விஷயத்தில் எவருக்கும் எப்போதும் கட்டுப்பட மாட்டோம். உங்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் உங்களுக்கு நாங்கள் உதவுவோம் என்று வேதம் உடையோரில் அந்த நயவஞ்சகர்கள், கோழைகள் என்ன ஏக இறைவனை மறுக்கும் தங்கள் உடன் பிறப்புகளிடம் அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு சாட்சி கூறுகிறான். அவர்கள் வெளியேற்றப்பட்டால் அவர்களுடன் இவர்கள் வெளியேறவே மாட்டார்கள். அவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் அவர்களுக்கு உதவவும் மாட்டார்கள். இவர்கள் அவர்களுக்கு உதவினாலும் புறங்கட்டி ஓடுவார்கள், பின்னர் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அவர்களது உள்ளங்களில் அல்லாஹ்வை விட உங்களை பற்றிய அதிக பயம் இருக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. அவர்கள் புரிந்து கொள்ளாத கூட்டமாக இருப்பதே இதற்கு காரணம். அரணமைக்கப்பட்ட ஊர்களில் இருந்தோ அல்லது சுவர்களுக்கு பின்னால் இருந்தோ தவிர அவர்கள் ஒன்று சேர்ந்து உங்களிடம் போரிட வரவே மாட்டார்கள். அவர்களுக்கிடையே பகைமை கடுமையானது. அவர்கள் ஒன்று திரண்டுள்ளதாக நீர் கருதுவீர். அவர்களின் உள்ளங்களோ சிதறி கிடக்கின்றன. அவர்கள் விளங்காத கூட்டமாக இருப்பதே இதற்கு காரணம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 59வது அத்தியாயம் 13வது 14வது வசனங்களில் அல்லாஹ் தொடராக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதை காட்டிலும் அதிகமாக மனிதர்களுக்கு தான் அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெள்ளத் தெளிவாக அவர்களை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறான். அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதைப் போல, ஏன் அதைவிடவும் அதிகமாக அவர்கள் மனிதர்களுக்கு தான் அஞ்சுகிறார்கள் என்று 4வது அத்தியாயம் 77வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதனால் அவர்களுடைய அந்த நயவஞ்சக போக்கு அதிகப்படுத்தி உலகம் முழுவதிலும் வாழக்கூடிய யூதர்கள் கடுமையான கோழைகளாகவும் நயவஞ்சகர்களாகவும் தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் உங்களை பல்வேறு பிரிவினராக பிரிக்கவும், சிலர் கொடுக்கும் துன்பத்தை வேறு சிலர் சுவைக்கும்படி செய்யவும் அவன் ஆற்றலுடையவன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். யூத கிறிஸ்தவர்களை நீங்கள் உற்ற தோழர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று தெளிவாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி இருக்கும் பொழுது, துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு அரபியர்கள் அனைவரும் அவர்களைத்தான் முதன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்.